ஒவ்வொரு படத்துலையும் அவர் வந்து சமூக கல்வியை போதிக்கிற போல தான் படத்தை முடிப்பார். இந்த படத்துலையும் அவருடைய ஸ்டூடெண்ட்டுங்க ஒரு சமூக கல்வி கூடம் நடத்துவது போல நீல சட்டை சிவப்பு சட்டை அடையாளம் படுத்தப்பட்டிருக்கும். அதுக்கான விளக்கத்தை இயக்குனர் கிட்ட நான் எதிர்பார்க்குறேன். அதாவது டீசரில் வந்து ரஜினி சார் வந்து வருவார், பின்னாடி வந்து ப்ளூ கலர் சட்டை போட்டு வந்து நிறைய பேர் நடந்து போவாங்க. உடனே ஒருத்தன் எழுதுறான் நீல கலர் அரசியல் இங்கே இருக்கு அப்படின்னு. நான் அப்படியே சில விஷயங்கள் யோசிச்சு பண்ணுறோம். மெட்ராஸில் செவுத்தில் ஊற்றுறப்போ நீல கலரை வந்து வச்சது வந்து நம்ம யோசிச்சு பண்ணது தான். அதில் வந்து எந்த இதுவும் கிடையாது. ஆனால் இந்த நீல கலருக்கும் இந்த சிவப்பு கலருக்கும் இல்லை நிறைய ப்ராப்ளம் இருக்குது. நான் படம் எடுக்கிறப்போ எல்லாரும் வந்து எல்லாருடைய அடையாளத்தையும் தேடுறாங்க. டே என்னை பற்றி முதல்ல நான் பேசுகிறேன், அப்புறம் எல்லாத்தையும் பற்றி நான் பேசுகிறேன். முதல்ல என்னை பற்றி நான் இன்னும் பேசியே முடிக்கலையே. நான் இப்போ ஐயா சொன்னார் பெரியாரை பற்றி நிச்சயமாக நம்ம வந்து பேசணும். ஆனால் அதுக்கு முன்னாடி நான் என்னை பற்றி நான் எதுவுமே பேசவே இல்லை. இங்கே அந்த டிஸ்கஷனோ அதை பற்றி எதுவுமே இங்கே நடக்காதப்போ நான் அதை பற்றி முதல்ல பேசுகிறேன்னு சொல்லிட்டு அதை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் நிச்சயமாக வந்து இது எல்லாமே சேர்ந்தது தான் இங்கே சமூக இயக்கமே. வெறும் வந்து அம்பேத்கர் மட்டுமே வந்து இங்கே ஒன்றுமே பண்ண முடியாது. பெரியாரும் இங்கே தேவை, அயோத்திதாசர் அவருடைய சிந்தனை வந்து தேவை, நம்ம அந்த கம்யூனிஸ்ட் சிந்தனை எல்லாமே தேவை. இது எல்லாமே சமூகத்தை பண்படுத்த அதோட தளத்தில் வேற ஒரு கொண்டு போகிறதுக்கு அவசியமான தேவைப்படுது. அப்போது ஒவ்வொரு கருத்தை ஒவ்வொருத்தர் பேசுகிறப்போ இப்போ எனக்கு சில விஷயங்கள் பேசணும்னு சொல்கிறப்போ நான் அதை கொண்டு வரேன். ஆனால் நான் இதையெல்லாம் ஏன் கொண்டு வரணும் அப்படின்னு கேள்வி கேட்காதீங்க. நான் பேசுகிறத வச்சு டிஸ்கஸ் பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் எந்த இதில் வந்து அந்த அர்த்தம் இல்லை. ஆக்சுவலி அதை பற்றி யோசிக்காமல் பண்ணது தான் அது. மன்னிச்சிடுங்க. யாருக்குமே வந்து மலேசியாவோட தமிழர்களோட சூழல் வந்து தெரியாது. நான் 1.5 வருஷம் மலேசியாவில் ஒர்க் பண்ணுவேன். எனக்கு தெரியும் அவர் போட்டிருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும், அந்த சடையன்னு சொல்கிற வார்த்தை எனக்கு தெரியும் அதோட அர்த்தம் என்னன்ட்டு. அதுக்கப்புறம் அவங்களோட உடை நடை பாவனை எப்படியெல்லாம் அவங்க அனுபவிச்சாங்க அந்த சித்திரவதைகள் என்றது எல்லாமே தெரியும். இன்றைக்கும் 2 லட்சம் பேர் வந்து இது இல்லாமல் இருக்காங்க, அதாவது குடியுரிமை இல்லாமல் இருக்காங்க தமிழர்கள். அவருக்கு கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், என் டீமில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த சூழல் வந்து நிறைய பேருக்கு தெரியல. அண்ணன் வந்து அதை முதல்லயே ஒரு சின்னதாக ஒரு 5 நிமிஷத்தில் அது ஒரு படமாக இந்த மாதிரி இந்த சூழலில் இருக்காங்க அந்த தமிழர்கள், அதுக்கப்புறம் இந்த கதைக்குள்ளே போகிறோம் அப்படின்ற மாதிரின்றதை தவிர்த்தாரா இல்லை அதுவே புரிஞ்சுப்பாங்கன்னு விட்டாரான்றது தான் என்னோட கேள்வி. இது எப்படி கதை சொல்லணும்னு தீர்மானிக்கிறது தான் அது. நான் ஃபஸ்ட்டு யோசிச்சது என்னன்னா வந்து மலேசிய தமிழர்கள் பற்றி எல்லாருக்கும் தெரியும்னு நினச்சிட்டேன் நான் எல்லாமே. ஏன்னா கதை சொல்கிறப்ப அது நிச்சயமாக புரியும் அப்படின்னு நான் நினச்சேன். அப்புறம் தான் தெரிஞ்சது அது சம்மந்தமாக நிறைய பேருக்கு புரியல. ஏன்னா வந்து ஃப்ளாஷ்பேக் யுத்தி ஒன்று பண்ணோம்ல, அதில் டிஸ்கஷன் பண்ணுற மாதிரி பண்ணேன். நான் அது பண்ணதே வந்து என்னென்னா ஒரு என்ன சொல்கிறது, கதை கேட்குறப்போ ஒரு உணர்ச்சி வசப்பட்ட தன்மையிலே எல்லாமே. ஏன்னா இந்த கதை அவங்களுக்கு புரிஞ்சுதுன்னா ஈஸியாக அதை அவங்களால கனெக்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு நினச்சேன். நிறைய பேருக்கு அந்த இடத்துல வந்து புரியலன்னு சொன்னாங்க. நான் அதுக்கப்புறம் தான் யோசித்தேன் நான், ஓகே இது ஏன் புரியல அப்படின்றப்போ வந்து இது சம்மந்தமாக முன்னாடியே நான் நிறைய பேசியிருக்கணும்னு சொல்லிட்டேன். ஆனால் அதில் ஒரு சிக்கல் இருந்தது. மலேசியாவில் படம் ரிலீஸ் பண்ண முடியாத அளவுக்கான சிக்கல் இருந்தது. ஏன்னா மலேசியா அரசியல் பற்றி நம்ம வந்து படம் எடுத்துருக்குறோம், அதை பற்றி தான் இருக்கிறோன்னா அங்கே இருக்கிற சட்டத்திட்டங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் கடுமையானது. அந்த மலேசிய அரசுக்கு இறையாண்மைக்கு எதிராக நம்ம பேசினோன்னாவே அது வந்து பேன் பண்ணுற அளவுக்கான ஒரு சட்டம் இருக்கிறப்போ நம்ம அதை பற்றி பேச வேணான்னு சொல்லிட்டு கொஞ்சம் அமைதியாக இருந்தோம். இல்லைன்னா படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அதை பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கலாம். அது தவறு தான். அது நண்பர் இளஞ்செழியன் எழுதி கொடுத்துருக்காரு. கரு பழனியப்பன் டிவி பேட்டியில் பேசுகிறப்போ ரஞ்சித் தலித் ஒற்றுமை என்று பேச முடியாமல் தமிழர் ஒற்றுமை என்று கூறியிருக்கிறாருன்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் கருத்து என்னன்னு கேட்டிருக்கு. நான் தமிழன்பா அப்படின்னு சொன்னால், நீ தமிழன் இல்லைன்னு சொன்னால் நான் தலித். ரெண்டாவது அவ்வளோதான். கபாலி ஒருவேளை தோல்வி அடைந்திருந்தால் என்ன செஞ்சுருப்பீங்க? உங்கள் கேள்வி அது கொஞ்சம் தோல்வி அடையக்கூடாது. ஏன்னா அடைஞ்சிச்சுன்னா எனக்கு பின்னாடி வரவங்க கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கவலை இருந்தது. ஐயோ நம்ம ஃபஸ்ட்டு டே அப்படி தான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். இது நம்ம ஏன்னா இது நான் தோக்குறது பிரச்சனையே கிடையாது, இந்த கருத்து தோக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்பட்டேன் நான். ஏன்னா அது தோத்துட்டோன்னா திரும்பவும் ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கணும். நம்ம திரும்ப ஃபஸ்ட் இடத்துக்கு போகணும், அங்கேருந்து யாராவது ஒருத்தன் பேசணும், அது வந்து மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவில் சக்ஸஸ் ஆகணும். அப்புறம் அது பெரிய ப்ராசஸ் அது. அதனால் வந்து கபாலி ஜெயிச்சது ரொம்ப சந்தோஷம். தோற்றுருந்தால் திரும்பவும் கபாலி எடுக்க ட்ரை பண்ணியிருப்போம்.
சார் நீங்கள் இதுக்கு முன்னாடி எடுத்த அந்த 2 படங்கள்லையுமே வந்து நீங்கள் தலித் அப்படிங்கிற ஒரு விஷயம் வெளியே தெரியுமா அப்படிங்கிறது தெரில. ஸோ கபாலிக்கு அப்புறம் வந்து இது வெளிப்படையாக வெளியே தெரிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் ஏதாவது நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்களா, ப்ரொடியூசர் சைடோ இல்லை இண்டஸ்ட்ரி சைடோ உள்ள ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையோ நம்ம ஏதாவது நம்மளை ஒடுக்குற மாதிரி விஷயங்கள் ஏதாவது நடக்குதா, இல்லை உள்ள ஏதாவது பாலிடிக்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி பிறந்த உடனே இதை ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், இப்போ இதை ஃபேஸ் பண்ண மாட்டோமா? அதெல்லாம் இது எல்லா இடத்துலையுமே நடக்கும் தான், இங்கெல்லாம் கிடையாது. இப்போது இந்த படம் நான் இப்போ அட்டகத்தி எடுக்கிறப்போ யாருமே கண்டுக்கல, மெட்ராஸ் எடுக்கிறப்போ அட்டகத்தி சூப்பர் படம்னாங்க. இப்போ கபாலி எடுத்தோடனே மெட்ராஸ் தான் சூப்பர் படம்ன்றாங்க. இப்போ இன்னொரு படம் எடுக்கிறப்போ கபாலி நல்ல படம்ன்றாங்க. அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஆனால் எல்லா இடத்துலையும் நடக்கும். ஏன்னா வந்து படம்னு எடுக்கிறப்போ வந்து நல்ல படம், கெட்ட படம், ஓடுற படம், ஓடாத படம் அப்படி இருக்கிறப்ப யாரோ ஒரு ப்ரொடியூசர் மட்டும்தான் நம்மளை படம் பண்ணணும்னு வருவான். அந்த ஒருத்தன் இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். அதனால் பிரச்சனை இல்லை, சிக்கல்கள் இருக்க தான் செய்யும். அது அதை நம்ம வந்து ஃபேஸ் பண்ணோம். அதுக்கு தான் நம்ம பிறந்திருக்கிறோம்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக எல்லா படத்துலையுமே அப்பா அம்மா பொண்ணு வந்து அப்பாவை கூப்பிட்றது படித்த வர்க்கம் இல்லை கொஞ்சம் உயர்ந்த வசதி படைத்த வர்க்கம்னாக்கா டாடி மம்மி அப்படி கூப்பிடுவாங்க. இதில் வந்து அந்த கபாலியோட பொண்ணு வந்து அப்பா அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. பசங்க எல்லாருமே அண்ணா அண்ணான்னு தான் கூப்பிடுவாங்க. முழுக்க வந்து இது வந்து அப்பா, என்னோட மனைவி அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்து கலந்துருக்கு. நான் வந்து உங்களுடைய பேட்டி பார்த்துருக்கேன். பா ரஞ்சித்னு வச்சது என்னுடைய தமிழ் ஆர்வத்தினால வச்சேன், என்னுடைய பி ரஞ்சித்னு கூப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சேன்னு சொன்னீங்க. இது வந்து ஆதித்தமிழர்கள் அதோடைய கனெக்டிவிட்டி நீங்கள் கொண்டு வர்றீங்களா அப்படின்றது எனக்கு ஒரு கேள்வி. இல்லை, எனக்கு அப்பான்ற வார்த்தை ரொம்ப பிடிக்கும். என் பொண்ணு என்னை அப்பான்னு தான் கூப்பிடும் இப்போ. அதனால் வந்து அப்பா அண்ணன் இதெல்லாம் வந்து ஆன்ட்டி அது மாதிரிலாம் சொல்லவே எனக்கு பயங்கர கூச்சமாக இருக்கும். அது என்னடா இது திடீர்னு சொல்லிட்டு. சரி, அதனால தான் வந்து ஏன்னா உறவு முறையை விட அற்புதமான அந்த தமிழோட வார்த்தைகள் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒவ்வொரு உறவு முறைக்கும் ஒரு வார்த்தை இருந்துக்கிட்டே இருக்குது. மாமாவுக்கு வேறு ஒன்று இருக்குது, தாய் மாமன் ஒன்று இருக்குது, அவ்வளோ சித்தப்பா இருக்குது, பெரியப்பா இருக்குது. அதனால் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அடையாளத்தை வச்சு ஒரு உறவு முறையை வச்சு அவ்வளோ அழகாக தமிழ் பெயர் தமிழ் சொல் இருக்கிறப்போ அதை வந்து நம்ம மீறவே கூடாதுன்னு நான் நினச்சிருக்கேன். அந்த மகளுக்கு ஏன் வந்து ஷார்ட் ஹேர் இருந்தது, அதுக்கான காரணம் என்ன? முடியை வச்சியோ உடலை வச்சியோ ஒருத்தரை வந்து நம்ம முடி வெட்டுறதெல்லாம் தப்பே கிடையாது. அதாவது உடல் இது எல்லாமே வந்து தான் ஒரு பெண் பாலை குறிக்கும், இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை, தேவையில்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான். ஏன்னா வந்து சமீபத்தில் கூட அந்த பாலியல் ரீதியான வகைகள் நடக்கிறப்ப உடை வந்து மிக முக்கியமான ரோல் பண்ணுதுன்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. உடை வந்து இங்கே 3ஆம் பட்சமாக தான் இருக்குது. இங்கே வந்து பாலியல் ரீதியான யோசனைகளும் எண்ணங்களும் தான் அந்த சமூகத்தில் முக்கிய ரோல் பண்ணுது அப்படின்னு நினைக்கிறேன். அந்த வகையில் நான் அந்த அரசியலில் முழுசாக நம்புறதுனால வந்து பெண் அப்படி தான் இருக்கணும் அப்படிலாம் கிடையாது. முடிவெட்டின பொண்ணுங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அதனால தான் நான் வச்சேன். அதுக்கு பெரிய காரணம்லாம் இல்லை. மெட்ராஸ் திரைப்படத்தில் வந்து தியேட்டர் ஆர்டிஸ்ட் பழனி வந்து தென்றல் வந்து தீண்டும் போது அந்த பாட்டை பற்றி ஸ்லாகிச்சு ஒரு சீனில் பேசுவார் கோர்ட்டுக்கு போகும்பொழுது. அப்புறம் திரும்ப கபாலியில் அதே பாட்டை வந்து கபாலி பார்ப்பார் ஒரு கான்சர்ட்டில், ஒரு லேடி பாடிட்டு இருக்கும்போது அவருடைய பழைய நினைவுகளுக்கு போகிறதா. முதல் படத்துலையும் அதே பாட்டு, 2வது படத்துலையும் அதே பாட்டு. அந்த பாட்டு மேலே ரஞ்சித்துக்கு அப்படி என்ன மோகம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னு ஆசையாக இருக்குது. அப்புறம் இன்னொன்று வந்து அவர் அடிப்படையில் ஓவியர் அப்படின்றதுனால வண்ணங்களை கற்பனை செய்கிற அந்த பாட்டு அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதா அப்படின்னு கேட்க நினைக்கிறேன். இளையராஜான்னு பேர் சொன்னாலே பிடிக்கும். அதில் வந்து அவர் பாடி வேறு இருப்பார் அந்த பாட்டை. அதை கேட்கணுமா, அதை அப்படி இருக்கும். அது கேட்டாலே வந்து உள்ளுக்குள்ளே ஏதோ பண்ணோம். அந்த படத்தில் மெட்ராஸ் படத்தில் சொல்ல அப்படியே உள்ளுக்குள்ளேருந்து ஒன்று ஈர்த்துன்னு வந்து போடுது அப்படின்னா அது எனக்கு எப்போவுமே போடும். அதனால் அந்த பாட்டு நான் தொடர்ந்து நான் எப்போவுமே வந்து ரசித்து கேட்குற ஒரு பாடல் அது. அதனால தான் வந்து இதில் வந்து என்னென்னா கபாலி நான் எழுதுகிறப்போ வந்து நான் மலேசியா போயிருந்தேன். நான் மலேசியா போகிறப்போ வந்து ஒரு கிளப்பில் வந்து திடீர்னு இந்த பாட்டு வந்து பாடினாங்க. அது கேட்டு நான் பயங்கர சந்தோஷப்பட்டேன் நான். அப்போ அப்படி கேட்குறப்போ எனக்கு குமுதவல்லி ஞாபகம் வந்தாங்க, கபாலியோட ஒய்ஃபு. சரி, நம்ம ஏன் வந்து படத்தில் வந்து ஒரு பாடுறப்போ ஏன் குமுதவல்லி ஞாபகம் வரக்கூடாது அப்படின்ற இடத்துல தான் நான் அதை வச்சேன். அதனால் தென்றல் வந்து தின்னும்போது அதோட வரிகள் வந்து ரொம்ப அற்புதமான வரிகள். திங்கள் வந்து காயும்போது என்ன வண்ணமோ மனசு இல்லைன்னு சொல்லுவாங்க. எவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு ஒர்க்கில் அது. திங்கள் வந்து காயும்போது திங்கள் நேரம் மேலே சூரியன் மேலே படுறப்போ உள்ளே என்ன வண்ணோன்னு கேட்குறான்.
பயங்கரமாக இருந்தது அந்த வார்த்தை, அது பாடின அந்த டோனு, மியூசிக்கு, இது எல்லாமே அது காட்சிப்படுத்தவே முடியல. நான் கொஞ்சம் ட்ரை பண்ணேன், நான் அதை என்னால் அது முடியவே இல்லை. அது அந்தளவுக்கு அற்புதமான ஒரு வரி பாடல், என்னை பயங்கரமாக டிஸ்டர்ப் பண்ணுற ஒரு பாடல். அதனால் தொடர்ந்து எல்லா படத்துலையும் வைக்கிறது கூட நல்ல விஷயம்னு நான் நினைக்கிறேன். நான் எனக்கு என்ன சந்தேகம்னா, ஒரு யோகி அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்தை அவ்வளவு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கதாபாத்திரமாக காமிச்சிருந்தீங்க. இவங்க பல பேர் நிறைய சொன்னாங்க, லைக் அந்த குமுதவள்ளி வந்து கபாலியை வழி நடத்துகிற, ஆனாலும் ஒரு வீட்டு வேலை செய்யக்கூடிய ஒரு பெண்ணாக ஒரு டோனி லீ கிட்ட கூட நான் கபாலியோட பொண்டாட்டி அப்படின்ட்டு சொல்கிற ஒரு பெண்ணாக எதுக்காக காமிச்சிங்க? பெண்ணுன்றது ஒரு பெண்ணுக்கு வந்து ஒருத்தர் ஆணோடைய மனைவின்றதை தவிர ஒரு அடையாளமே இல்லையா? அப்படியே காமிச்சிங்க அப்படின்ட்டு சந்தேகம். இது பயங்கரமான சிக்கலான கேள்வி தான். அது அப்படிலாம் யோசிக்கல. ஏன்னா வந்து இப்போது எங்கள் அம்மா தான் நான் நிறைய யோசிப்பேன். இந்த மாதிரி யோசிக்கிறப்போ எங்கள் அம்மா வந்து எப்போவுமே எங்கள் அப்பா கிட்ட சண்டை போடுறதாலும் வாக்குவாதம் பண்ண எல்லா விஷயமே இருப்பாங்க. ஆனால் வந்து சில டைமில் குடும்ப பொறுப்புகளை எடுத்து நடத்துகிற இன்றைக்கி வரைக்கும் வந்து தன்னுடைய பாடுகள் விஷயம் வந்து எங்களை வந்து ரொம்ப பார்த்து சந்தோஷப்படுற ஒரு அம்மாவாக இருக்கிறப்ப நான் குமுதவள்ளி அப்படி தான் நான் யோசித்தேன். நான் குமுதவள்ளி பேர் கூட எங்கள் ஆயாவோட பேர் தான். அப்படி தான் நான் யோசிச்சேன். மற்றபடி வந்து குடும்ப பொறுப்புகளை 2 பேருமே பார்க்கலாம், ஆண் பெண் அப்படின்ற பாகுபாடெல்லாம் இல்லை. இப்போ இந்த படத்தில் பெண் பார்த்துட்டா அடுத்த படத்தில் ஆண் பார்க்குற மாதிரி தான் வச்சிடலாம், பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட்டு என்னென்னா, ஒரு கலைக்குள்ளே வந்துட்டு அரசியல் வரும்போது அந்த கலைத்தன்மை வந்து உடஞ்சி போயிருமோன்னு நான் நினப்பேன். அந்த வகையில் இது வந்து உடஞ்சிருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி. அப்புறம் இன்னொன்று விஷயம் என்னென்னா, தலித்துக்குள்ளே வந்துட்டே பிரிவினைவாதம் இருக்குது. அவங்களுக்குள்ளேயே பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்துக்க மாட்டாங்க. இதை பற்றி நீங்கள் பேசணும்னு நினச்சிருக்கீங்களா, இல்லை இதை விட அதுதான் மெயின் ஸ்ட்ரீம்னு நினச்சிருக்கீங்களா? நமக்கு கலை அதெல்லாம் தெரியாதுங்க. நம்ம நினைக்கிறது வந்து என்னுடைய அரசியல். அது வந்து நான் பண்ணுறப்ப அது கலையாக வெளிப்பட்டுச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். ஒன்றுமே இல்லை. 3 படத்தில் கலை ஆளுமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? யாருமே அந்த சப்டெக்ஸ்ட்டை பற்றி பேசவே இல்லை. நாங்கள் வந்து ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு காட்சியும் நாங்கள் வந்து சரி இது வந்து ஆர்டிஸ்டிக்கான ஒர்க்காக, இப்போ அட்டகத்தையும் சரி மெட்ராஸும் சரி 3 படங்களுமே அதோடைய கலைத்தன்மை அடிப்படையில் நிறைய விஷயங்கள் நாங்கள் பண்ணியிருக்கிறோம். ஆனால் அதை மீறி இதில் பேசுகிற அரசியல், ஏன்னா இதில் இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா கபாலியில் ரஜினி சார் தெரிகிறாரு, அப்புறம் நான் தெரிகிறேன், அப்புறம் டயலாக் தெரியுது. இது தவிர நிறைய பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. காஸ்டியூம்ஸ்லேருந்து அதுக்கப்புறம் வந்து இவர் கேமராமேன் ஒர்க் பண்ண, ஆர்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணிக்கிறாரு. சவுண்ட் டிசைனிங் செம்ம சூப்பரான ஒரு சவுண்ட் டிசைனிங்கில் வந்து இருக்குது. நீங்கள் இந்த படம் பார்த்தீங்களா? இவ்வளோ இது வந்து இங்கே அதாவது வந்து கவனப்படாமலே போயிடுச்சு. இது எனக்கு ரொம்ப கவலை. இது ஏன்டா இது அப்போ நம்ம கலைத்தன்மை அடிப்படையில் படமே எடுக்கலையான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு படம் எடுத்துகிட்டு நான் வந்து பயங்கரமாக கேள்வி கேட்டுருக்கிறேன். நான் அந்த வகையில் தான் இப்போ இந்த கேள்வியும் வருது. அதனால தான் வந்து சரி வேணாம், நம்ம கலைத்தன்மையோட படமே எடுக்க வேணாம், இனிமேல்ட்டு வந்து நமக்கு தெரிஞ்ச அரசியலை வந்து படமாக எடுப்போம். அது கலைத்தன்மையாக என்னைக்காவது ஒரு நாள் மாறும், அப்போது சந்தோஷப்பட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து முடிவு பண்ணிட்டேன். தலித் சமூகத்துக்குள்ளே இருக்கிற முரண் வந்து இருக்குது, இல்லைன்னுலாம் சொல்ல. அவங்களுக்குள்ளேயே வந்து பெண் எடுத்து பெண் கொடுக்கறதுல எல்லா பிரச்சனைகளுமே இருக்குது. அதை பற்றி பேசக்கூடிய காலங்கள் வரப்போ நிச்சயமாக அதை பற்றி பேசுவோம். இங்கே வந்து ஒட்டுமொத்தமாக சில பிரச்சனைகளே இங்கே வந்து பேசப்படாமல் இருக்கிறப்போ ஃபஸ்ட்டு நான் அதை பற்றி பேசுகிறேன். நிச்சயமாக அது வந்து பாதிக்கப்பட வேண்டியது, பேசப்பட வேண்டியது. ஏன்னா அது ஒழிஞ்சால் மட்டுமே தான் அங்கேருந்து தான் வந்து ஒற்றுமையே வந்து பிறக்கும். அது ஒழிஞ்சு அது ஒற்றுமையாக மாறினா தான் நம்ம இன்னும் பவர்ஃபுல்லாக வந்து உயர் சமூகத்தை நோக்கி அதிகாரத்தை நோக்கி கேள்விகள் எழுப்ப முடியும். அந்த நம்முடைய ஒற்றுமை மட்டுமே தான் அவங்கள நிலைக்குலைய வைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கேள்வி, உங்களோட 3 படங்கள்லையா ஒரு குழுவை ஃபார்ம் பண்ணி பொத்தி பாதுகாத்துட்டு கொண்டு வரீங்க? ஒரு மாபெரும் இயக்குனர் கிடைச்சும் சோகால்டு பெரிய டெக்னீஷியன்னு போகாமல் உங்களோட குழுக்களோட திறமையை வந்து உலகுக்கு காண்பிச்சிங்க. என்னுடைய கேள்வி, பாரதி ராஜா பரம்பரைங்கிற மாதிரி ரஞ்சித்தோட பரம்பரையை விரைவில் எதிர்பார்க்கலாமா? ஏன்னா பல பேருக்கு தெரியாதது, நீங்கள் ஒரு குறும்படத்தை தயாரிச்சிருக்கீங்க. அதை
இயக்கினவர் உங்களோட அசிஸ்டண்ட். அதனால தான் நான் இந்த கேள்வி. இன்னைக்கு கூட முகநூலில் வந்து யாரும் எழுதியிருந்தாங்க என்னென்னா வந்து ரஞ்சித் வந்து அவருடைய உதவி இயக்குனர் எல்லாமே அவங்க ஜாதி ஆளுங்கள் தான் வச்சுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது கேட்குறதுக்கு. ஆனால் இதில் அவ்வளோ உண்மை இருக்கான்னு சொல்லிட்டா என் அசிஸ்டண்ட்டாகிட்ட தான் நம்ம கேட்கணும். ஆனால் வந்து எனக்கு அது ஜாதி வந்து பிரச்சனையே கிடையாதுங்க. இங்கே வந்து சமூக ஒற்றுமை பற்றி தான் நம்ம வந்து பேசிகிட்ருக்கோம். அப்படின்றப்போ வந்து நான் ஒரு டீமை ஃபார்ம் பண்ணுறேன், நிச்சயமாக நான் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணுறேன். அந்த டீம் வந்து என்னவா இருக்கணும்னா இந்த சமூக முரண்களை பேசுகிற டீமாக இருக்கணும்னு மட்டும்தான் நான் ஆசைப்பட்றேன். என்னுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர்கிட்ட நான் பேசுகிறது ஒன்றே ஒன்று தான், பெண் அடிமைக்கு ஆதரவாக நீங்கள் பேசவே கூடாது. அதுக்கப்புறம் வந்து திருநங்கைகளை எப்போவுமே நீங்கள் தப்பாகவே கொச்சப்படுத்தியே காட்டவே கூடாது. நான் அவங்ககிட்ட நான் உட்காந்து பேசுகிறதே இதுதான், எப்போவுமே சமூகத்துக்கு பயன்படாத முரணான, அதுவும் வந்து சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாமல் ஒரு விஷயத்தையும் நீங்கள் பேசாதீங்க. இது வந்து நம்ம வந்து ஒரு சூப்பரான ஒர்க்கு வந்து என்னென்னா நல்லா இருக்குது நல்லா இல்லை, அதை மீறி ஒரு பெரிய மாஸ் மீடியம் அவ்வளோ மக்களுக்கு கொண்டு போய் நம்ம சேர்க்க போகிறோம். அந்த மக்கள் இதை வந்து பார்க்க போகிறாங்க. அப்போது இந்த படத்தின் மூலமாக எந்த ஒரு தவறான கருத்தையும் நீங்கள் வந்து சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய டீமுக்குள்ளே நான் வந்து அவங்ககிட்ட தொடர்ந்து இதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறேன். இந்த மாதிரி ஒரு குழுவை தான் நான் ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான குழு நிச்சயமாக தமிழ் சினிமாவுக்கு வந்து வருவாங்க, அவங்க படம் எடுப்பாங்க, அவங்க வந்து இதை வந்து பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு எனக்கு இருக்குது. நான் அப்படி தான் வந்து ஒரு ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் கபாலி திரைப்படத்திலே அதிகப்படியான வந்த வசனம் மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சிக்கு பின்னாடி இருக்க ஏதாவது கருத்து இருக்கா, இல்லை சும்மாவே இருந்தா? இரண்டாவது கேள்வி என்னவென்னு சொன்னால், மெட்ராஸ் படத்திலும் சரி இந்த கபாலியிலும் சரி தலித் அரசியலை மையப்படுத்தி தலித் அரசியலினுடைய சுய லாபத்திற்காக தலித் பிரிவினைவாதம் ஏற்படுத்தப்படுகிறது. ஏற்கனவே ஒரு தோழர் கேட்ட விதமாக தலித் ஒற்றுமையை பற்றி உங்களுக்கு கருத்து என்ன, தலித் அரசியலை பற்றி உங்களுக்கு கருத்து என்ன? மூன்றாவதான கேள்வி என்னவென்று சொன்னால், இன்றைய தலித் விடுதலைக்கு அறிவு சார்ந்த அம்பேத்கர் தேவையா அல்லது வன்முறை கலந்த கபாலி தேவையா? இல்லை, அது கடைசி கேள்வி. பண்பாட்டு அளவில் மாற்றங்கள் நிகழும், அறிவுசார் அந்த அம்பேத்கர் தான் இங்கே தேவை. வன்முறை அவரே வேணான்னு சொல்லிட்டு நிராகரிச்சிருக்காரு. அதில் எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. அப்புறம் வந்து மகிழ்ச்சி வந்து நான் ரொம்ப நாளாக பேசிட்டு இருக்கிற ஒரு வார்த்தை. அந்த வார்த்தை செம சூப்பராக இருக்கும். அவரை திரும்ப என் பொண்ணுக்கே வருவேன், மகிழ்ச்சி என் பொண்ணு பேர். அதனால் வந்து அது கொஞ்சம் லைஃப்லேயே இருக்கிற ஒரு விஷயம். அப்படி கிடையாது. நான் வந்து என்னென்னா இப்போது தலித்து, ஏன்னா இப்போ எல்லாமே பேச வந்து தலித்துக்குள்ளே இருக்கிற உட்சாதி பிரிவு பற்றி தான் பேசிட்டு இருக்கிறோம். நிச்சயமாக அது இருக்கக்கூடாதுன்ற யோசனை மட்டும்தான் எனக்கு வந்து இப்போ கூட வந்து என்னை ஒரு குறிப்பிட்ட சாதி சார்ந்து என்னை ஒதுக்குறதே வந்து எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா தலித் சமூகமாக நம்ம ஒன்றுபட்டால் மட்டுமே தான் நம்ம வந்து எல்லாத்தையுமே வந்து எதிர்க்க முடியும், பேச முடியும், பவர்ஃபுல்லாக ஆக முடியும் அப்படின்ற நம்பிக்கை வந்து எனக்கு இருக்குது. அதனால் வந்து சமூகம் வந்து ஒன்றாகணும் அப்படின்ற ஐடியா வந்து எனக்கு இருக்குது. ராஜா குரலில் நெருப்புடா வந்திருந்தா ஒரு நல்ல கவுண்டராக இருந்திருக்குமோ? ஏன் நீங்கள் ராஜாவை கூப்பிடல? இல்லாட்டி வரல ஏன்னு? ஏன்னா போற்றி பாடினவர் அவர். நெருப்புடாவை வந்து அவர் பாடி இருந்தால் பொருத்தமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோ. பொதுவாக எனக்கு ரொம்ப பிடிச்சவங்கள நான் நெருங்கவே மாட்டேன், தூரத்தில் இருந்து பார்ப்பேன். அந்த பயம்தானே தவிர இது வரைக்கும், ஏன்னா அவர் நான் தூரத்துலேருந்தே பார்த்து ரசிக்கிற ஒரு ஆளுமை. கிட்ட நெருங்கிட்டா, ஏன்னா நம்முடைய யோசனைகள் வேறு, மற்றவங்களுடைய யோசனை வேறு. ஏன்னா சில பேர் எனக்கு ரொம்ப பிடிச்சவங்கள நான் நெருங்குறப்ப எனக்கு அவங்களுடைய ஒர்க்கும் இதுவும் வேறவா இருக்கிறப்ப என்னால் கனெக்ட் பண்ணிக்கவே முடியல. அந்த பயம் இருக்குது. அந்த பயம் போச்சுன்னா நிச்சயமாக அவர் போயிட்டு நான் மீட் பண்ணிவிடுவேன்னு நினைக்கிறேன். நான் சேகுவேரா வந்து ஃபிடல் காஸ்ட்ரோவால் தான் தலைவனாக அடையாளப்படுத்தப்பட்டார். அவர் ஒரு போராளியாக இருந்தார். அது மாதிரி தான் கபாலியில் வந்து போராளியாக இருக்கிற கபாலியாக தமிழ் நேசனால் தலைவனாக அடையாளப்படுத்தப்பட்டிருப்பார். இன்னும் என்னுடைய கேள்வின்னா, கடைசியாக கன்ஷாட் வரும்ல மேம் கேட்ட மாதிரி, அதனுடைய அர்த்தம் மட்டும் என்னன்னு சொல்லிடுங்க. ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸுங்க கேட்க என்னால் பதில் சொல்ல முடியல. கண்டிப்பாக பார்ட்டுன்னு மட்டும் சொல்லிடாதீங்க, கஷ்டமாயிடும். அது என்னென்னா, அவர் அங்கே இருக்கிற அரசாங்கம் வந்து யாரையும் விட்டு வைக்காது அப்படின்றது யோசிச்சு தான் அது பண்ணது. ஆக்சுவலி மால்கம் எக்ஸோட முடிவு தான் இதுவும். மால்கம் எக்ஸ் வந்து அங்கே இருக்கிற கருப்பின மக்களால் தான் சுட்டுக் கொல்லப்பட்டார். அங்கே இருக்கிற அந்த ஸ்பீச் அப்போ தான் வந்து அவரை வந்து காலி பண்ணுறாங்க. சரி, அப்படின்றப்போ வந்து அப்போ அவனை உருவாக்குற, அவனை வந்து யோசிக்க வைக்கிற, இல்லை வந்து நீ இப்படி தான் பண்ணணும்னு சொல்லிட்டு உந்தப்படுறது வந்து அதிகார வர்க்கம் அப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த சிக்கல் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கும். யார் உருவானாலும் ஒருத்தனை காலி பண்ணுறதுக்கு அங்கேருந்தே தான், பக்கத்தில் இருந்தே தான் வந்து ஒருத்தனை வந்து உருவாக்கி விடுவாங்க அப்படின்றது வந்து தொடர்ந்து நகர்ந்துகிட்டே இருக்குது. அதை நம்ம அதில் சொன்னோம். அது சுட்டாரா இல்லையான்றது வந்து எனக்கே கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்குது.
அந்த அதனால தான் வந்து சவுண்டு மட்டும் போட்டு விட்டேன். சரி நீங்கள் யோசிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு.